ஹை விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதையில் என்னன்னாக்க, இடு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப ஒரு நண்பர்களோட கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு நெருங்கிய உயிர் தோழன் ஒருத்தர் இருந்தாராம். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனாங்களாம். போயிட்டு ரொம்ப களைப்பாக இருக்குதுன்னு சொல்லி ராஜா கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாராம். நல்ல தூக்கங்களாம். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாகப்பாம்பு வருமா. அந்த நாகப்பாம்பு வந்து அந்த ராஜாவை கொத்த பார்க்குமா. அப்போ வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு நண்பர் வந்து அந்த நாகப்பாம்பு வந்து கொத்தாத அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லை, இது போன ஜென்மத்து பகை இருக்குது, அவர் வந்து போன ஜென்மத்தில் என்னை அடித்தார், அதனால் அவர் ரத்தத்தை குடித்தாதான் என்னோடய ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லுமா அந்த நாகப்பாம்பு. உன்னோட ஆத்திரம் தானே கம்மியாகணும், அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அவரோட ரத்தத்தை ஒரு குப்பியில் கொடுக்குறேன், அதை குடிச்சுவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சரி, நீ இவ்வளோ தூரம் உன் நண்பனுக்காக கேட்குறேன், நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்களாம். அவர் என்ன பண்ணுவாராம், நண்பர் வந்து அவரோட கையை கீறி ரத்தத்தை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு இலையெல்லாம் வச்சு குப்பி மாதிரி செஞ்சு அதில் ரத்தத்தை ஊற்றுமா. அந்த நாகப்பாம்பு குடிச்சிட்டு போயிடுமா. அவர் கீறும்போது அவருடைய ராஜாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுமா என்னமோ செய்கிறாங்கன்னுட்டு. இருந்தாலும் நம்ம நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் செய்யாமல் அவர் பாட்டுக்கும் தூங்கிட்டே இருப்பாராம். அப்புறமா எழுந்து போவாங்களாம். எழுந்த உடனேயும் எதுவுமே கேட்க மாட்டாராம் ராஜா வந்து நண்பர்கிட்ட. அடுத்த நாள் ஆகுமா, அப்பயும் எதுவும் கேட்க மாட்டாராம். 2 நாள் ஆகுமா, அப்பயும் எதுவும் கேட்க மாட்டாராம். ராஜா வந்து ராஜாவோட நண்பர் வந்து ராஜா கிட்ட, என்ன என்ன ராஜா, உங்கள் கையில் அடிபட்டிருக்கே, எதுவும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதில் வந்துட்டு அந்த கையில் அடிபட்டிருக்கிறதுல பச்சையில எல்லாம் வச்சு அந்த காய ஆடுறதுக்கு பண்ணுவாங்களாம். அப்போ வந்து அவர் சொல்லுவாராம், நீ எது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவேன், அதனால் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுவாங்களாம். அதனால் நம்ம நண்பராக இருந்தால் நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வேறு யாராவது சொல்லி கொடுத்தா கூட அதை வந்து கேட்காம நீங்கள் வந்து நண்பர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வந்து உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நண்பருக்கு வந்து ஆடை நழுவுதுன்னா எடுத்து கட்டி விட்டுமா அப்படின்னு கேட்காம டக்குன்னு எடுத்து உதவி செய்யணும். அந்த மாதிரி அவங்க கேட்காமலே உதவி செய்கிறது தான் நல்ல சிறந்த நட்புக்கு அடையாளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நண்பருக்கான கதை. தேங்க்யூ விவர்ஸ்.